ஸ்மார்ட்டோடா? சரி, ஏதாச்சும் உங்க டீச்சரா ஸ்மார்ட் சொல்றேன். எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க ஸ்கூல் மாதிரி கல்வி தகுதி மட்டும் வச்சு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. டிஆர்டி போன்ற தகுதி தேர்வு மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ சொல்லு, எங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் தானே? சரி, எங்க ஸ்கூல்ல மாசம் மாசம் காலடை வைக்காங்க. அது மட்டுமா, டிராயிங், ஸ்பீச், டான்ஸ் கான்செப்ட் வைப்பாங்க. ஜாலியா இருக்கும். எனக்கு ஜாலியா தான் இருக்கும். ஆனா உங்க பேரண்ட்ஸுக்கு ஜோலியே முடிஞ்சிடும். அப்படி சொல்ற? பின்ன என்ன, கலர்ஸ்கள் ஒரே கலர்ல ட்ரெஸ், திங்ஸ், ஃபுட் இப்படி வாங்க சொல்லி செலவேற்படுத்துறாங்க. காம்படிஷன் வந்து நான் கலந்துக்கலாமா, இல்ல அதுக்கும் தனியா ஃபீஸ் கேட்பாங்க. அதையும் சொல்லு. இவ்வளோ சொல்லுதியே, உங்க ஸ்கூல்ல என்னென்ன கதை பத்தி சொல்லு பாப்போம். ஆனா எங்க ஸ்கூல்ல தனித்தனியா வெளிப்படுத்துறவங்க திருக்குறள் கூறுதல், ஆங்கிலத்தின் கதை கூறுதல், கவிதை கூறுதல், டேபிள் சொல்றது மாசம் மாசம் ஒரு போட்டி இலவசமாவே நடத்துறான். அதுல யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கலந்துக்கலாம். மேலும் இண்டிபெண்டன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ரிபப்ளிக் டே, பொங்கல் டே, பல செலிப்ரேஷன். அது மட்டுமா, கலை திருவிழாட்டு ஒரு நிகழ்ச்சி மூலமா அரசாங்கமே அனைத்து அரசு பள்ளிகளில் போட்டிகள் வைத்து பரிசுகளையும் எங்களை திறமைசாலியா இருக்கிறாங்க. அப்படியா? சரி சரி, நாங்க இங்கிலீஷ் ஹிந்தியில தான் பேசுவோம் படிப்போம் தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப உங்க ஸ்கூல்ல புகழ்ந்து 2 வரி ஹிந்தியில பேசு பார்ப்போம். என்னோட தமிழுக்கு தர நான் வாசி மட்டும் கற்பப்போ எங்க பள்ளியில முதலில் தமிழையும் மொழி பேச உயர்த்தும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதோட சேர்த்து இங்கிலீஷையும் சிறந்த மொழின்னு சொல்லி தருவாங்க. உங்களை மாதிரி பல மொழிகள் கற்றுக்க போறான்னு சொல்லி பால் மொழி கூட வாசிக்க தருவாங்க. நாங்க இல்ல. சரி விடு. எங்க ஸ்கூல்ல ஸ்விம்மிங், ரன்னிங் போல்துன்னு ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க. ஏது அந்த பிடி பீரியட்ல கூட மேத்ஸ் நடத்துற உங்க ஸ்கூல்ல பத்தியா சொல்ற? ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட்லயே 10th படிக்க வைப்பாங்களாம். 11th ஸ்டாண்டர்ட்லயே 12th படிக்க வைப்பாங்களாமே. உண்மைதானே? அப்படியா? சரி, கம்மியான சீக்கிரம் தான் வெளியே சொல்லாத. எங்க ஸ்கூல்லேயே ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாணவர்களின் விளையாட்டு திறமையை வளர்க்கும் விதமாக பல பள்ளிகள், மாவட்டம், மாநிலம் போட்டிகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அரசாங்கமும் பல சலுகைகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சொல்லதான் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கிறேன்பா. உங்க ஸ்கூல்ல புக்ஸ், தபால் கூட ஃப்ரீ தானே? என்னப்பா கேள்வி கேட்டா ஜூஸ் குடிக்கிற?
ஜெஇஇ நீட் போன்ற தகுதி தேர்வுக்கு மாணவர்களை போட்டிக்கு தயார் செய்றாங்க. 7.5% இடஒதுக்கீடு மூலம் இன்ஜினியரிங் மருத்துவக் கல்லூரில சேர இடமும் கிடைக்குது. சரிப்பா, நீ படிச்சு முடிச்சுட்டு எங்க வேலைக்கு போற? அதுவா, கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் தான். பாத்தியா நண்பா, கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாமா, கவர்மெண்ட் ஜாப் மட்டும் வேணுமா? சரி நண்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பெரிய இடத்துல யாராவது இருக்காங்களா? உதாரணம் சொல்ல முடியுமா? இருக்காங்களே, சொல்லு. நான் தயார். கேட்க நீ தயாரா? சயின்டிஸ்ட் ஸ்மைல் சார்ந்தது. நானும் ஸ்கூல் பண்ண பிரியா ஸ்டடி கோதாரி கவர்மெண்ட் ஸ்கூல் கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் ரோஜாமன் கேஷமன் ஸ்டடி கவர்மெண்ட் ஸ்கூல் கன்னியாகுமரி சீஃப் செக்ரட்டரி ரன்பல் ஸ்டடி காட்டூர் கவர்மெண்ட் ஸ்கூல் சேலம் மிஸ்டர் சகாய் மயர் from government higher secondary school புதுக்கோட்டை district DVP சாலேந்திர பாபு IPS from government higher secondary school கன்னியாகுமரி ஆக்டர் சிவகுமார் ஸ்டடி சூலூர் கவர்மெண்ட் ஸ்கூல் கோயம்புத்தூர் women's kabaddi team vice captain கார்த்திகா from government school கண்ணகிநகர் சென்னை பாஸ்கரன் coach and former national team kabaddi player from government school தஞ்சாவூர் last but not least scientist and farmer president of India Dr. APJ Abdul Kalam study Panchayat Union Devil ராமநாதபுரம். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. அததான் சரி, நீ அழகா இங்கிலீஷ் பேசுற தெரியுமா? உண்மை சொல்லு, நீ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறியா? பாடத்துல பல நசுகள் முன்னாலும் இல்ல நல்ல பிரகாசமான தெரியும். அது போல பல கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் சிறப்பா இருந்தாலும் தனி தன்மை உலரும், தனி சிறப்பு உலரும் எங்க மாநகராட்சி ஆரம்ப பணி தான் இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எங்க பள்ளியோட ஹெச்எம் சார். ஆமா, நீங்க பிரின்சிபல் பார்த்துருக்கியா? நான் பார்க்கறதா? என் பேரண்ட்ஸ் கூட பார்க்க முடியாது நண்பா. எங்க சாரு எங்ககிட்ட அன்பான பெற்றோரை போல, பெற்றோருக்கு சிறந்த நண்பனை போல, ஆசிரியருக்கு எல்லாம் சிறந்த ஆசிரியருக்கு போலவும் இருக்கிறவங்க தான் எங்க ஹெச்எம் சார். ஆமா நண்பா, உங்களுக்கு சலுகை எங்கோ ஏன் எங்கள் மாதிரி பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க? நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தனியார் பள்ளியில் சேர்த்துருப்பாங்க. அதனால அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு தான் சேர்த்துக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா விஷயம்? நீ சொல்றதான் கேட்ட பிறகு எனக்கும் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசையா. ஆனா எங்க அப்பா அம்மா என்ன சொல்லி வச்சுக்கிறேன், ஹெல்ப் பண்ண நண்பா. கண்டிப்பா நண்பா, நான் சொல்லக்கூடாது. நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க ஒரு லட்சத்தை சேர்க்காங்க. இவங்க சொல்லிய லட்சியம் இருந்தாலே போதும். ஸ்கூல்ல எங்க பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களிடம் எப்படினாலும் நிறைகள் மட்டும் இல்லாமல்
அவங்க நிற்கிற சிந்திக்க மாதிரி வைக்க எம்பன் ஒழுக்கத்தை